ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி அவங்களோட ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9000 சீரிஸ் ப்ராசர் விட்டுருந்தாங்க. அதாவது 4 ப்ராசர் விட்டுருந்தாங்க. 9700X, 9600X, 950X, 9900X அப்படின்ற மாதிரி 4 ப்ராசர் விட்டுருந்தாங்க. ஆனால் அந்த ப்ராசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Zen 5 ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது இல்லாமல் அவங்களோட 9600Xும் 9700X வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிடிபி கம்மி பண்ணி அந்த தடவை விட்டுருக்காங்க 9000 சீரிஸில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9700Xும் 9600X வந்து பார்த்தீங்கன்னா டிடிபி வந்து லாஸ்ட் டைம் அந்த 7700X விட வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 65 வாட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிபி இப்போ இருக்குது. ஸோ அதனால் வந்து டிடிபியும் நாங்கள் கம்மி பண்ணி விட்டுருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 9700Xோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா i7 14700Kவோட வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். ப்ரொடக்டிவிட்டி சைட்லையும் சரி, கேமிங் சைட்லையும் சரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி சைடில் சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி வெஸ்டர்ன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் அதாவது லைனஸ் டெக் டிப்ஸ் என்ன சொன்னார்னா, கேமிங்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 9800 X3Dக்காக வெயிட்